of you. Wishing a happy Independence Day. On behalf of management, Board of Trustees, Principal, HODs and faculty members. Yes, we are gathered to celebrate the 78th Independence Day. Our Mother India is a land of our thousand colors. We have a long history. Darkness to light. Ceremony to bravery. Martyring many lives. Today, we are paying tribute to courage, the courage of the legends. Freedom is not just a word, it's our strong emotion. We are all Indians, proud to be Indians. Feeling patriotic and proud, let us celebrate with the prayer song. I could call my friends Miss Pooja, Miss Abhinaya and Miss Raghavatini for the same. I request everyone to join. அத்திலக வாசனை போல நித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனக்கே உன் சீரிழமை திறம்பிகந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே It's the time to It's the time to hoist the flag. Now I request Mr. Sriman, third year ECE, to invite our honorable correspondent sir S. Amarnath to hoist the flag. Flag! Salute! Order! I request Miss Raghavatini and team to song the flag song. உள்ள மார்க்கு அப்படி
Now I request Mr. Shankar, Associate Professor in CA Department, to address the gathering. Morning, sir. Morning, principal, sir. Morning to dear staff, HODs, students. Happy Independence Day to all. We are celebrating our 78th Independence. So we as an Indian, we have to be proud to be an Indian. How we have been collaborating in all the process. Students are going to be the backbone for all the process in our Indian ecosystem. We have to be very strength in processing in all process wherever we are going to be in any business. We have to be an Indian. We have to be very honored in all the things. Thank you, sir. எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நிறைய ஐஐடி என்ஐடிஸ்லாம் இருக்கு. நம்ம இன்னும் நல்லா படிச்சு இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியை நல்லா நம்ம யூஸ் பண்ணி இந்த நாட்டை இன்னும் பிரேவாக ஃபீல் பண்ண வைக்கணும். நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல பிளேஸ் ஆகணும். நம்ம நாட்டுக்கு இன்னும் நிறைய செய்யணும். நிறைய சோல்ஜர்ஸ், நிறைய சயின்டிஸ்ட், நிறைய ப்ரொஃபசர்ஸ் இது மாதிரி நிறைய எதிர்பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை எதனா நீங்கள் உங்கள் ஹார்ட்ல இருந்து நான் இதை பண்ணணும், அடுத்த இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள நான் இந்த பொசிஷனில் இருக்கணும், நான் இன்னும் என் இந்தியாவை ப்ரௌடாக ஃபீல் ஆக வைக்கணும் அப்படின்னு நினச்சி டூ யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் தேங்க் யூ. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. Student, please come. Once again, good morning everyone. நம்ம 78th இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம் அப்படின்னா அது சாதாரணமாக இல்லை. நிறைய சோல்ஜர்ஸ் அண்ட் நிறைய லீடர்ஸ் நமக்காக வந்து பிளட்ஸ் அண்ட் அவங்க உயிரையும் இழந்திருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கு ட்ரிபியூட் செலுத்துகிறோமோ இல்லையோ, அது எந்த வகையில் நீங்கள் பண்ணாலும் சரி, புதிய இந்தியன் உங்களுக்கு உண்மையாகவே வந்து தேசப்பற்று அப்படிங்கிறது கொஞ்சமாவது இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாச்சும் நான் இந்தியாவுக்காக இது செஞ்சேன், நான் என் நேஷனுக்காக இது செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் உங்கள் ஃபேமிலியை க்ரோ பண்ணாவே கண்டிப்பாக உங்கள் வில்லேஜ் க்ரோ ஆகும். உங்கள் வில்லேஜ் க்ரோ ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ், ஸ்டேட்ஸ், டெஃபினட்டாக ஸ்டேட்ஸ் க்ரோ ஆனால் இந்தியா கண்டிப்பாக க்ரோ ஆகும். த யங் மைண்ட்ஸ், நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி யங் மைண்ட்ஸ் தான். உங்களோட நாலேஜுங்கிறது கண்டிப்பாக வந்து ரொம்ப அதிகம். அதை உங்களுக்கு உங்களால் ஃபீல் பண்ண தான் முடியல. அதை நீங்கள் உங்களுடைய எக்ஸ்ட்ரீம் எவ்வளோங்கிறது நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். வின் ஆர் லூஸ், பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. Dear students, happy Independence Day to all. So we are celebrating 78th Independence Day. So actually the freedom means there are three dimensions: the physical freedom, mental psychological freedom, and the spiritual freedom. So we are having the physical freedom from the British rule. We got liberated from the British rule post 78 years ago. But even then still we are in prison. So the students are not, many students are not willing to come out. Yes, they are having fear. That fear should be definitely eradicated immediately. So that only, then only you will get the real freedom. So the freedom means self-discipline. So you have to mental stability, you have to psychological freedom to allay the fear. So that's very important thing. So whatever may be, you are definitely unique. So no one can compete with you. So why do you fear? So the fearless should be even in the birds should be killed. That's very important thing. So in that way we are giving chance. Our correspondent is very magnanimous.
Actually, he is the one who is going to give the president's address, but he has given lot completely turn up the incident, the event. Like it should be given to the students, so that students will exhibit their talents. So in that way, you are given the chance, even then you are not using, but some students are using. But anyway, we hear afterwards, everyone, whenever you are coming to the function, you please be prepared. Whatever can be the language, you don't bother about that one. That's why. So even in Tamil, if you are having that very full skill, even you are not having oratory skill, it's not a problem that you can exhibit your complete mind, everything. So the third one is spiritual freedom. So whenever you are thinking that you are able to control yourself, you know, whenever you are going to know yourself, that time only you are completely free from all others. You will definitely know about that. Still you are in prison. Whenever you are knowing yourself, that time only you are getting freedom, real freedom. So in that way, so we are having many number of freedom in our college also. We are having autonomic freedom. We are autonomous college. So even the syllabus, whatever we have followed past 20 years have been completely eradicated. Now recent trends, according to the latest technology in the industries, we are changing. Every year we are conducting board of studies with the completely industrial experts and academic experts, and to suit the industrial exposures, we are introducing many schemes. See, even now with our complete support and that is the thoughts of our correspondents and our management, even EITM, 3 institutions, we have invited many professors, industrialists, and they have given complete idea about the industrial training intensive programs. So if students, you are going at the end of the third year, if you are going for the 6 weeks industrial training or industrial internship, then you will drop on elective courses. You need not study, you will not write examinations, but instead you can learn lot of things more than what you learn from that subject. So in that way we are changing the syllabus. Like that we are introducing the imperial courses. So if you are studying the online courses, even in your home, if you are studying the 12 weeks program, then you will get the credit. That credit will be transferred in your certificates. It will be accounted in the CGPA. So in that way, we are getting many number of freedoms. Like since we are being the autonomous institution, so here freedom, academic freedom means it is that we are having autonomous. Autonomous is one of the parameters of the freedom. So in that way, so our India has given many number of freedoms, making each and every college to become the autonomous college, then deemed university and university. So in that way, we should completely thankful to the nation and our complete leaders of India. Thank you so much. வந்தே மாதரம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த நமது கல்லூரியினுடைய கரஸ்பாண்டன்ட் சார் எஸ் அமர்நாத் சார் அவர்களுக்கும் முதல்வர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 78வது ஆண்டு. இந்த நிலையிலே மாணவர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களை ஊக்கப்படுத்திய நமது கரஸ்பாண்டன்ட் சார் அவர்களை நான் மனமாற நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். அந்த இடத்திலே ஒரு மாணவன் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார். அது அவருடைய தப்பல்ல, நமதுதான். அந்த நிலை இப்போது இருக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே ஒரு சில கருத்துக்களை நான் இங்கே பதிவிட விரும்புகின்றேன். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அன்று பாரதி பாடி வந்தே மாதரம் என்று கூப்பிட்டார்கள். இந்திய சுதந்திரத்திற்காக எத்தனை லட்சக்கணக்கான வீரர்கள் தங்களது குருதிகளை இழந்து உயிர்களை தியாகம் செய்து பெற்ற இந்த சுதந்திரம் இன்று எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சுதந்திரம் என்றால் எத்தனையோ உரிமைகளை நாம் ஆங்கிலேயத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பேச்சுரிமை, அந்த பேச்சுரிமையிலே தான் அவர் இன்று சொன்ன கருத்திற்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை. இதே நிலை ஒரு ஆங்கிலேய காலத்திலே இந்த மாதிரி பேசி இருந்தால் அதற்கு வேற மாதிரி இருந்திருக்கும். அதுதான் பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம். நாம் இன்று அனைத்து விதமான உரிமைகளையும் பெற்றிருக்கின்றோம். எப்படி? விடுதலைக்காக போராடி வீரவாண்டிய கட்டபொம்மன் தூக்கு கயிற்றை முத்தமிட்டு தனது மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எப்படி? என்னுயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த மண்ணுக்காக நான் தியாகம் செய்கின்றேன் என்று சொல்லி போராடுகின்றார்.
ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? இன்னும் இந்த நாட்டிலே எத்தனையோ போர் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த உலகத்திலே அன்று நடந்தது வாளுக்கும் வேலுக்கும் வீலுக்கும் உள்ள போராட்டம். ஆனால் இன்று அறிவியல் தொழில்நுட்பத்திலே இந்திய நாடு எத்தனை வளர்ச்சி பெற்றிருந்தாலும் இன்றும் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அறிவியல் தொழில்நுட்பத்தையும் அணு ஆயுதத்தையும் வைத்துக் கொண்டு போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இஸ்ரேல், ரஷ்யா, உக்ரைன் போன்ற பல நாடுகள் இன்று போரிலே தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ உயிர்கள் மாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதே போன்ற ஒரு நிலை நாளை எப்படி எங்கு ஏற்படும் என்று தெரியாது. அந்த சூழ்நிலையே இன்று நான் உங்களை வாழடுங்கள் வேலடுங்கள் என்று சொல்லவில்லை. உங்களுடைய அறிவு திறனையும் அறிவு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி இந்திய நாட்டை எப்படி காக்க வேண்டும் என்பதை தயவு செய்து உறுதி செய்து கொள்ளுங்கள். சாதாரணமாக உங்களது காலத்தை தயவு செய்து தாமதப்படுத்தி அதை காலம் கடந்து செய்யாமல் உடனடியாக ஆரம்பியுங்கள். நீங்கள் இங்கு கற்ற கல்வியை எப்படி இந்த நாட்டிற்கு உபயோகப்படுத்தலாம் என்று சிந்தியுங்கள். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பெற்றோர் இவற்றையும் பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்திய நாட்டிற்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணியுங்கள். இதைத்தான் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். எத்தனையோ பயாலஜிக்கல் வார்னு சொல்றாங்க, அணு ஆயுதம், எத்தனையோ தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒரே ஒரு நாள் இன்டர்நெட் அஃபெக்ட் ஆனது. எத்தனை விஷயங்கள் தாமதப்படுத்தப்பட்டன, எத்தனை வங்கிகள் முடங்கின. யோசித்து பாருங்கள், இதுவும் ஒரு வகையே போர்தான். அந்நிய நாடுகள் நம் நாட்டினிடையே தீவிரவாதிகளை உள்ளே அனுப்பி போர் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவும் ஒரு வகை போர்தான். இதை இந்திய ராணுவமும் இந்திய அரசாங்கமும் பல கோடிக்கணக்கிலே செலவுகளை செய்து நம்மை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அதனுடைய வழி நமக்கு தெரிவது. நாம் ஒரு அறையிலே ஒரு வீட்டிலே இருந்து கொண்டு சுதந்திரமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் இன்றும் கூட போர் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. சுதந்திரத்துக்கான முழுமையான போர் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. வல்லரசிற்கான போர் நடந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதாரத்திற்கான போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய வலியும் வேதனையும் வெளியில் அவ்வளவாக தெரிவதில்லை. ஆனால் விளைவுகள் மோசமாக இருக்கும். எத்தனையோ சாதனைகளை நாம் படைத்திருக்கின்றோம். இந்திய நாடு உலக பொருளாதாரத்திலே 3வது, 4வது, 5வது இடத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. அது பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனாலும் அதை தக்க வைத்துக் கொண்டு இந்திய நாட்டை முன்னேற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடையே உள்ளது. உங்களுடைய ஆளுமை திறனை வளர்த்துக் கொண்டு ஒரு வேலை, ஒரு சம்பளம் என்று மட்டுமில்லாமல் இந்திய நாட்டை எப்படி காக்க வேண்டும் என்று சற்று சிந்தியுங்கள் என்ற வேண்டுகோளை விடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். செந்தில் ரொம்பவும் அற்புதமாக பேசினாரு. சுதந்திர இந்தியா எப்படி இருக்குது, இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஒரு மாணவர் எல்லா நாளும் இப்படி தான் போகும், இந்த நாளும் இப்படியே போகட்டும்னு சொல்லிட்டாரு. அதுக்கும் செந்தில் சொன்னாரு. சுதந்திரம்ங்கிறது முதல்வர் சொன்ன மாதிரி சிந்தனையில் சுதந்திரம், ஆன்மீகத்தில் சுதந்திரம், பொருளாதாரத்தில் சுதந்திரம். இப்போ இந்த சிந்தனையில் இருக்க சுதந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய வளர்ச்சியை கொண்டு போய் கொடுக்கும். நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது ஒருவருடைய சுய வளர்ச்சி மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தோட வளர்ச்சியும் அதில் அடங்கியிருக்கு. இந்திய தேசம் 75 ஆண்டு காலம் சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறோம், இனி எதை நோக்கி பயணிக்கிறோங்கிறது தான். அந்த பயணத்தில் நம்மளுடைய பங்கு என்ன? ஒரு மாணவருக்கும் அதில் பங்கு உண்டு, ஒரு குடிமகனுக்கும் அதில் பங்கு உண்டு. பொறியாளர்களாக இருக்க வேண்டிய நீங்க உங்களுடைய பங்கை எப்படி ஆற்ற போறீங்கிறத பற்றி நீங்க தன்னிச்சா சிந்திக்க வேண்டிய நிலை உங்களுக்கு இப்போ. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கால்குலேட்டர் வாங்கணும்னா கேசியோ கால்குலேட்டர் தான் ரொம்ப பாப்புலரான கால்குலேட்டர். அது மேட் இன் தைவான், மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனா அப்படின்னு வரும். அப்புறம்
தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி அந்த கால்குலேட்டர் இந்தியாவிலே பண்ண ஆரம்பிச்சு. இப்போ விலை உயர்ந்த கார்கள் இந்தியாவுக்குள்ளே வரணும்னா அது பல விதமான சட்ட சிக்கல்கள்லாம் உண்டு. அதெல்லாம் தாண்டி தான் இந்த ஒரு கார் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து சேரணும். இப்போ அதே காரை இந்தியாவில் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய விலை உயர்ந்த வாகனங்கள் வந்து நம்ம நாட்டிலே இப்போ உற்பத்தி ஆகிட்டு. இதனுடைய வளர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க உற்பத்தி ஆகி இந்தியாவில் உற்பத்தி ஆகி பல நாடுகளுக்கு பல பொருள்கள் பயணிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். இது எதனால வந்ததுன்னா, பொறியியலுடைய ஆளுமையினால தான் இது வர வைக்கும். The application of engineering science with your freedom of thinking and the liberty to work has enhanced the tech to the next level. So it is of every citizen, engineer, to contribute or to immerse himself into engineering and technology for the growth of the society. Without engineering and technology, nothing is going to happen in the society. எதுவுமே நடக்காது அப்படியே விடுங்க அப்படின்னா உண்மைதான். இன்ஜினியரிங் டெக்னாலஜியோடைய பயன்பாடு இல்லாமல் எதுவும் நடக்காது. ஸோ நீங்களாம் இன்ஜினியர்ஸ், உங்களை நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க டெக்னாலஜிக்கு. அப்போ தான் உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். தேங்க்யூ. Thank you, sir. It was informative and inspiring. We are at the completion of the celebration. Let us join for the national anthem.